கல்யாணம் நடந்தாலும் மீனாவின் மனசு இன்னும் அமைதியாகவில்லை. அவளுக்கு அருண் மீது கோபம் இல்லை, ஆனால் காதலும் இல்லை. அது அருணுக்கும் புரிந்தது. அதனால் அவன் ஒருபோதும் அவளுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஒரு நாள் அவன் மெதுவாக சொன்னான், நீ என்ன நண்பனாக பார்த்தால் போதும் என்று சொன்னான் அருண். அந்த வார்த்தை மீனாவின் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியது. பல நாட்களுக்கு பிறகு அவள் சிறிது சிரித்தாள். ஒரு நாள் அருண் கேட்டான், வெளியே கொஞ்சம் போலாமா? மீனா முதலில் தயங்கினாள். ஆனால் பிறகு மெதுவாக ஒத்துக்கொண்டாள். அவர்கள் இருவரும் கடற்கரைக்கு போனார்கள். அங்கு காற்று மெதுவாக வீசியது. அலைகள் மெதுவாக கரையை தொட்டது. அருண் சின்ன சின்னதாக காமெடியாக பேசினான். மீனா சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த சிரிப்பு அருணின் மனசுக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்தது. மற்றொரு நாள் அருண் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு சென்றான். அவர்கள் இருவரும் அமைதியாக நின்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் மீனா அருணை பார்த்தாள். அருண் முகத்தில் இருந்தது அமைதி மட்டும்தான். நாட்கள் கடந்து போனது. அருண் தினமும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்தான். அவள் சிரிக்க அவன் எதையும் செய்ய தயாராக இருந்தான். மெல்ல மெல்ல மீனாவின் மனசு மாற ஆரம்பித்தது. அவள் அருணிடம் சிரித்து பேச ஆரம்பித்தாள். மீனாக்கு அவனுடன் இருக்கும்போது மனசு அமைதியாக இருந்தது. ஒரு நாள் அருண் வீட்டில் இல்லாதபோது மீனா ஒரு பழைய டைரியை கண்டுபிடித்தாள். அது அருணின் டைரி. அதில் பல வருடங்களாக ஒரே பெயர் எழுதப்பட்டிருந்தது. அது மீனா. மீனா அந்த டைரியை படித்தாள். இன்று மீனா சிரித்தாள். அவள் சிரிப்பு என் நாள் முழுவதும் சந்தோஷமாக மாற்றிவிட்டது. ஒரு நாள் அவள் என் வாழ்க்கையில் வருவாளா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவளை எப்போதும் காதலிப்பேன் என்று அந்த டைரியில் இருந்தது. அதை படித்தபோது மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த மாலை அருண் வீட்டுக்கு வந்தான். மீனா அமைதியாக அவனை பார்த்தாள். அவன் கேட்டான், என்ன ஆச்சு? மீனா மெதுவாக சிரித்தாள். நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்று மீனா சொன்னாள். நான் கல்யாணம் பண்ணியவன் மட்டும் இல்லை, என்னை காதலிக்க கற்றுக் கொடுத்தவன் நீதான் என்று மீனா சொன்னாள். அருண் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான். மீனா சிரிச்சிட்டு சொன்னாள், நான் இப்போ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று சொன்னாள். அந்த நாள் முதல் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் காதலும் சந்தோஷமாகவும் தான் இருந்தது.